மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஏகே கோகுலன். என்றும் ஒரு முக்கிய காணொளி, எல்லோருக்கும் பிரயோசனப்படக்கூடிய காணொளி. தவற விடாமல் இந்த காணொலியை பாருங்கள் எல்லாரும். என்னென்னு சொன்னால், பிரான்ஸுக்கு வர இருப்பவர்கள் இல்லாட்டில் வந்து இறங்கினவர்கள், வந்துட்டு விசா இல்லாதாக்கள், விசா இருக்கிறவர்கள், அடுத்தது பொன்சருக்கு உங்களோட மனைவி பிள்ளைகளை கூப்பிட இருக்கிறவர்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய முக்கிய காணொலி. முழுப்பெரும் பார்க்க வேண்டிய காணொலி. தவிடாமல் பாருங்கோ. எப்படி பிரான்ஸுக்கு வந்தால் விசா எடுக்கிற நடைமுறைகள் எப்படி, பொன்சர் எப்படி கூப்பிட்றது, விசா கிடைக்காட்டி இமிக்ரேஷன் விசா அப்படி செய்கிறன்றதை அப்படி அக்குவர் ஆணிவராக பிரித்து சொல்லி கொண்டு போகிறேன். உன்னிப்பாக கடைசி முடிஞ்ச காணொலி பாருங்க. சரி, இந்த முன்னுக்கு கடைசி ஒன்று பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும் காணொலி. என்றால் பிரித்து சொல்லப்போம். கண்டிப்பாக சொல்கிறேன். எவ்வளோத்துக்கு சுற்றி புடுது வரியா அதெல்லாம் சொல்லி கொண்டு போகிறேன். ஒரு அடுத்து வச்சு இன்னொரு அடுத்த பாதத்திலையும் பெறும். நீங்கள் கடைசி மட்டும் பாருங்க. எல்லாருக்கும் இந்த காணொலி பிரயோசனப்படும். அதை விட இந்த காணொலியை உங்களை பார்த்து பிரயோசனம் சொன்னால் எல்லாருக்கும் அனுப்பும். அதை விட புதுசாக இந்த காணொலி வாராக்கள் தேவையோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டன் அமர்த்துங்கோ. எல்லோருக்கும் இந்த உங்களுக்கு நான் போடுற காணொலி தொடர்ச்சியாக வந்து ஒன்று. திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் புது காணொலி போடுறவங்க வரும். தவிடாமல் பாருங்க. ஓகே, என்னென்னு சொன்னால், ஒரு ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு இறங்கிட்டீங்க. வந்தால் அதன் நடைமுறை என்ன, வந்தால் என்னென்ன செய்யணும். ஃப்ரான்ஸுக்கு வந்தால் வந்து சொந்தக்கார வீட்டே இருப்பீங்க, இல்லாட்டில் உங்களோட உறவினர் வீட்டையோ இல்லாட்டில் தெரிஞ்ச நண்பர் வீட்டையோ இருப்பீங்க. தொடர்ச்சி அப்படி இருக்கல, அது வேலைக்கு தான் வந்து நாங்கள். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் இங்கே விசாவுக்கு அப்ளை பண்ணணும். விசாவுக்கு நாங்கள் பதிக்கணும். அந்த விசாவுக்கு பதிகிற முறை ஒன்று இருக்குது. இங்கே ஒஃப்ரான்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஒஃப்ராவுக்கு நாங்கள் எங்களோட என்ன பிரச்சனை, ஊரில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கடிதம் எழுதி நாங்கள் ஒஃப்ராவுக்கு அனுப்புவோம். சரிதான், ஒஃப்ரா கடிதம் எழுதி அதுக்கு ஒஃப்ரா ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை கம்ப்யூட்டரில் எடுத்து அதில் ரப்பி போட்டு எங்களோட கடிதங்கள் எழுதி வச்சு அனுப்புவோம். இதான் அந்த நடைமுறை. அது உங்களுக்கு நீங்கள் யாரை நம்பிக்கை வருவீங்க சொல்லி தெரிவிக்கணும். இல்லாட்டில் லட்சப்படி எங்களோட நம்பர் இருக்கிறார்கள், தமிழ் கடைகள் இருக்கும், அங்கே போனால் ஃபார்ம் ரப்பி தெரிவிக்கணும். இந்த கேஸை நீங்கள் எழுதி கொண்ட கேஸை கொடுக்கலாம். இல்லாட்டி இங்கே கேஸ் எழுதுறார்கள் இருக்கணும், அவை கொடுத்து எழுதி ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டு அதே மாதிரி ஃபோன் பேஜ் அனுப்பி விட்டால் உங்களுக்கு ஒஃப்ரா கூப்பிடும். ஒஃப்ரா அவங்களை கூப்பிட்டுச்சுருந்தால் அங்கே ஒஃப்ரா கூப்பிட்டு என்ன நடக்கும்னா, சில பேருக்கு 3 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ 1 வருஷத்துலையோ சரி 2 வருஷத்துலையோ பதில் வரும். ஒரு ஆளுக்கு ஓகே பண்ணி வரும், இன்னொரு ஆளுக்கு ரிஜெக்ட் பண்ணி வரும். இதான் என்ன நடைமுறை. உங்கள் கேஸை பார்ப்பினோம், உண்மை தமையை பார்த்து உங்களை கூட விசாரித்து அந்த காலங்கள் மாறுபடும். சில பேருக்கு உடனே 3 மாதத்துலேயே விசா எடுத்தாக்கிட்டு வைக்கணும், 6 மாதத்தில் எடுத்தாக்கிட்டு வைக்கணும், 1 வருஷத்துக்கு எடுத்தா 2 வருஷம் எடுத்தா இருக்கணும். ஓகே, சில பேருக்கு ரிஜெக்ட் பண்ணி வரும். முதல் நாங்கள் ஒஃப்ரா கூப்பிட்டு விசாரிக்கும் ஒரு ஆக்களை. அது கூப்பிட்றதுக்குரிய காலம் இருக்குது. அது 3 காலம் மாறும். கூப்பிட்டு விசாரித்து போட்டு பதில் வர்றதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதில் ஈடுபடும். அதுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. அதுதான் சொல்லவா. செய்ய வேலை நான் முதலே இந்த காணொலியை சொல்லியிருக்கிறேன். அங்கே இந்த காணொலியை பார்க்குறாக்கள் அங்கே போய் பின்னுக்கும் தட்டி பார்க்குறான். இங்கே அந்த கொரியா இடத்தால் வீடு கொடுக்கணும்னு சொன்னான். வீடுங்கள் அந்த விசா கிடைக்க மட்டும் அதுக்குள்ள அட்ரஸ் எடுத்து டொமிசைல் எடுத்து வீடு கொடுக்குற செட்டப்புகள் இருக்குது. அதில் நீங்கள் 15 அனுப்பணும். அது சம்மந்த காணொலி முன்னுக்கு இருக்குது, அதை பாருங்க. அது சம்மந்தம் பிள்ளைங்க இதுக்கு நம்மளாங்க படுத்த இல்லை. இதுக்கு இப்படி விசா எடுக்கிற நடைமுறையில் தான் சொல்ல போகிறேன். ஓகே, மேலதிக காணொலி வேணும்னா பின்னு போய் பாருங்க. இந்த பின்னுக்குரிய அந்த யூடியூப்பில் இருக்குது. ஓகே, இப்படி அந்த டொமிசைல் எடுத்து எப்படி அந்த வீடு எடுக்கிறோன்னு சொல்லி அந்த காணொலி போட்டிருக்கோம், அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் ஒஃப்ராவுக்கு 15 ஆச்சு. ஒஃப்ராவுக்கு 15 ஒரு குரூப்புக்கு வருது ஓகே பண்ணி, ஒரு குரூப்புக்கு வருது ரிஜெக்ட் பண்ணி. இப்போ நாங்கள் அந்த ஓகே பண்ணாங்களும் எடுப்போமா, ரிஜெக்ட் பண்ணாங்களும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். உங்களுக்கும் தொடர்ச்சியாக வருது. ரிஜெக்ட் பண்ணால் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்ல போகிறேன். இப்போ ஓகே பண்ணாக்களுக்கு கதை சொல்லி கொண்டு போகிறேன்னா உடைய பேரும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓகே பண்ணிட்டேன். ஓகே பண்ணால் என்ன செய்கிறது, வேலைக்கெல்லாம் போகலாம். அதுக்கு முதல் உங்களை ஓகே பண்ணுற கிடையாது நீங்கள் கனவையில் செய்திருப்பீங்க. உங்களை என்னென்னு சொன்னால் செக்யூரிட்டி சொல்லணும்னு சொல்கிறேன். எங்களோட சுகாதார பதிவு அதெல்லாம் நீங்கள் முதல்ல பதிஞ்சிருப்பீங்க. சுகாதார பதிவுக்கெல்லாம் பதிஞ்சிருப்பீங்க. காப்புன்னு சொல்கிறேன். காப்புக்கு உங்களை விசா வந்த அப்புறம் பதியலாம்.
காஃபுக்கெல்லாம் கொண்டு நீங்கள் பதிவு அதான் உங்கள் விசா கிடைச்ச உடனே என்ன செய்ய காஃபுக்கு போகணும். இப்போ விசா இருக்குது என்ன செய்ய உங்களோட பேர்களை பதியணும். செக்யூரிட்டி சோதனையில் உங்கள் முதல் பதிஞ்சிருப்பீங்க. செக்யூரிட்டி சோதனைக்கு உங்களை அந்த 6 மாத பேப்பரை காணும். ஒவ்வொரு அனுப்பினோன்னு ஒரு 6 மாதம் உங்களை துண்டு போலீஸில் தந்திருப்பினோம். 6 மாத துண்டை கொண்டு நீங்கள் செக்யூரிட்டி சோதனைலாம் பதியலாமே, சுகாதார பதியலாம். அப்புறம் நீங்கள் விசா வந்தால் காஃபுக்கு பதியலாம். விசா வந்தால் நீங்கள் ஃப்ரான்ஸ் தரவா பூலமுலான்னு சொல்கிறது அங்கே இவங்கள்ட்ட பதியலாம். நீங்கள் அதுதான் நீங்கள் கவனத்தை காலையை பார்த்துக்கொண்டு போங்க. ஃப்ரான்ஸ் தரவான்னு சொல்கிறோம் பூலமுலாக பதியணும். பஞ்சாப் காசு அறியணும். உங்களுக்கு காசு அறியணும். இப்போ நீங்கள் எங்கே பதியணும்? விசா கிடைச்ச உடனே உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகளை விசா கிடைச்சாக்க செய்ய வேண்டிய வேலையை சொல்லி கொண்டு உன்னிப்பாக பாருங்க. பூலமுலா கொண்டா பதியும் ஃப்ரான்ஸ் தரவான்னு சொல்கிறது. அடுத்தது ஃப்ரான்ஸ் வந்து விசா கிடைச்ச நீங்கள் HLM வீட்டுக்குரிய அந்த பதிவையும் பதிஞ்சு விடும். ஏனென்றால் நீங்கள் விசா கிடைச்ச உடனே நீங்கள் முனிசிபலியில் ஃபோன் சொல்ல கூப்பிட போகிறீங்க. அதுக்கு அதில் ப்ரொசீஜர் அதுவும் சொல்ல போகிறேன் கவனப்படியாக பாருங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் இழுபடும். அதில் ப்ரொசீஜர் அவங்கள்ட்ட ஒஃபியால் நடைமுறைக்கு 3 வருஷ காலம் இருக்குது. இப்போ முந்தி 2 வருஷம் இப்போ 3 வருஷம் மாற்றி போட்டாங்க. இப்போ நீங்கள் அவங்களோட ஒஃபரா கிடைச்ச உடனே இந்த HLM வீடு பதிஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த 3 வருஷ காலத்துக்கு இடையில் அங்கே 3 வருஷம் ஓடிடும். உங்களோட பதிவு 3 வருஷம் HLM அந்த மேரியில் ஓடிக்கொண்டிருக்கும். ஒன்றைக்கு உங்களுக்கு ஒரு அவசர பிரச்சனைக்கு குயிக்காக வீடு எடுக்க முடியுமா இருக்கும். ஆகவே இந்த விசா கிடைச்சவர்கள் உடனடியாக நீங்கள் போய் என்ன செய்யணும்னு சொன்னால் HLM பதியும். சரிதான். அடுத்தது நீங்கள் ஒரு சொந்தக்கார வீட்டில் இருந்தால் அல்லாட்டில் ஒரு தனி இருந்தாலும் நீங்கள் அடுத்த படிக்கலாம். சொல்வது விசா கிடைச்சோம் நீங்கள் நல்ல படிப்புகள் படிக்கலாம். அவங்களே உங்களை விடுவாங்க. அவங்களே வந்து விசா கிடைச்சோன்னே இந்த ஒஃபியான்னு சொல்லி விடுவினோம். ஒஃபியால் ஆன்னு சொல்கிறோம் ஆவன்னு சொல்லி படிக்க விடுவினோம். அந்த படிக்க விட்ட உடனே நீங்கள் அதுக்கு கன்டினியூ பண்ணுவோங்க. சில பேர் வேலைக்கு விசா கிடைச்சோன்னா வேலைக்கு போக படிக்கட்டுருவீங்க. வேலைக்கு போட்டால் நீங்கள் தனியாக உங்களோட லீவு நாளில் மட்டும் படிக்கலாம். சலுகை இருக்குது. தனி ஒரு நாள் படிக்கலாம், 2 நாள் படிக்கலாம், 3 நாள் படிக்கலாம். அப்படி படிக்கிற இடங்கள் இருக்குது. ஓகே. முதல்ல அந்த ஒஃபி படிப்பிக்கிற இடம் வந்து உங்களுக்கு விசா கிடைச்சோன்னா ஒஃபி படிப்பிக்கும். உங்களுக்கு முதல்ல ஆரம்ப 3 நாள் பள்ளின்னு சொல்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் மிக கவனமே உங்களோட இறுதி காலம் மட்டும் அந்த 3 சர்டிஃபிகேட் வைப்பிடும். இறுதி காலம் ஃப்ரான்ஸில் எப்போ விசா மாற்றுறீங்களோ அந்த கடைசி காலம் எங்களோட ஆயுட்காலம் மட்டும் விசா மட்டும் நீங்கள் முதல் படித்த இப்போ ஒஃபியில் படிக்க போகிற அந்த 3 சர்டிஃபிகேட்டும் கேட்பினோம். இதை நீங்கள் எக்காரணம் ஒன்றும் தவற விடக்கூடாது. வந்தோடனே போட்டோ போய் அடிச்சிங்க சரி உங்களோட ஃபைல் எடுக்க வச்சிருவோம். நம்ம இப்போ நீங்கள் ஒஃபிக்கு படிக்க போனீங்கன்னு சொன்னால் முதல் 3 நாள் படிப்பு முடிஞ்ச உடனே அவன் டக்காண்டு எங்களோட இதை செக் பண்ணுவான். எங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு செக் பண்ணி ஒரு சோதனை வைப்பான். சோதனை நீங்கள் பாஸ் பண்ணதுன்னா உடனே அதிலே ஆவணன்னு சொல்லி சர்டிஃபிகேட் அடிச்சு உங்களுக்கு ஆவண் பாஸ் பண்ணி தந்துடுவான். இல்லை உங்களுக்கு மொழி அறிவுத்திறன் காணணும்னு சொன்னால் சொல்லுவான் நீங்கள் ஒரு 100 மணித்தியா என்னோட படிக்கணும், 20 மணித்தியா போட்டு தருவான். அந்த மணித்தியா நீங்கள் சொல்லலாம் நான் ஒரு வேலைக்கு போக தொடங்கிட்டேன், எனக்கு நீங்கள் திங்களில் மட்டும் தாங்கோ, செவ்வாயில் தாங்கோ, கிழமையில் 2 நாள் தாங்க, 3 நாள் தாங்க கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி போய் தருவீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கள்? அந்த காலப்பகுதியில் அந்த காலத்தையும் பூர்த்தி அடைவீங்க. அந்த காலத்தை கிட்டத்தட்ட 6 மாதம் 3 மாதம் படித்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்துருவீங்க. எடுத்த சூட்டோடையே கண்டினியூவாக அதுக்கு போகும். ஆவன் சர்டிஃபிகேட் எடுத்து போட்டு அதுக்கு போகும். ஏன்னு சொன்னால் திருப்பியை விட்டுட்டு விசா மாத்திர காலம் வரைக்க திருப்பி படிக்க போனால் மூளை கொண்டு போகிறார். இது ஒப்ளிகத்துவ நீங்கள் அந்த ஒஃபி படிப்பு படிக்கையே அதே படிக்கிற அந்த மூட்லேயே கண்டினியூவாக நீங்கள் அதுவும் படிக்கலாம். அவங்களே அதுக்கு ஒழுங்கு செய்திருவாங்க. நாங்கள் ஆவன் படிச்சுட்டு கைவிட்டுட்டு வேலைக்கு போய் வேலை அலுவலகி காசு வச்சு கொண்டு இருந்தோம் என்றால் திருப்பி விசா மாற்றக்கு இப்போ அது எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த நேரம் படிக்க போய்க்க மூளைக்கு வராதுங்க. ஒரேடியாக நீங்கள் விசா கிடைச்சோன்னே இதில் படிச்சிங்கன்ற உங்களுக்கு எல்லாம் இலகுவாக முடிஞ்சிடும். ஓகே. இப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்? படிப்பு. விசா கிடைச்சோன்னு செய்ய வேண்டிய படிப்பை மறந்துடுறேன். அடுத்தது ஃப்ரான்ஸில் மிக முக்கியமான சம்பவம் அம்போன்னு சொல்கிறது. அம்போ நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்தோடனே அந்த ஒஃபிக்கு ஒஃப்ராக்கு எல்லாம் அனுப்பினோடனே அம்போக்கு கொண்டு பதிஞ்சிடுங்க. ஆனால் விசா கிடைச்சோன்னே அந்த நடைமுறை ஏன்னு சொல்கிறோம் அம்போன்னு சொன்னால் விசா கிடைக்காக்களுக்கும் இந்த அம்போ கடைசியில் உதவுப்பது தான் முக்கியம். ஃப்ரான்ஸில் அந்த வருமான வரின்னு சொல்கிறது அதுதான் முக்கியம். ஆகவே அந்த வரிக்குரிய அம்போவை கட்டணும், அந்த அம்போ பதிவும், இதுதான் முக்கியம். ஓகே. அடுத்தது
விசா கிடைச்சா நீங்கள் செய்ய அடுத்த வேலை லைசன்ஸ் எடுக்கலாம். லைசன்ஸுக்கு இங்கே பதிக்கலாம், ஃப்ரான்ஸ் லைசன்ஸ். அது நீங்கள் முந்தி வந்து ஸ்ரீலங்கா லைசன்ஸை ஆட்டோமேட்டிக்காக மாற்றி கொடுத்தவ, ஒரு வருஷ காலத்துக்கு மாற்றி கொடுத்து. இப்போ அந்த நடைமுறை இல்லை. அதனால் கட்டாயம் நீங்கள் என்ன செய்வீங்கள், இங்கே வந்தாங்க அப்படியும் வாகனம் ஓடத்தான் போகிறீங்க. அது எப்போ வேண்டாலும் ஓடுவீங்க. விசா எப்போ கிடைக்குதோ அப்போ ஓடுவீங்க. இப்போ நீ விசா கிடைச்ச உடனே வேலைன்னு இருந்துட்டு சரி குடும்பம் ஸ்பான்சர் வந்த அப்புறம் அப்போ நான் காரில் போகணும்னு சொன்னால் கார் லைசன்ஸ் எடுக்கும். அப்போ அது பிறகு எங்களோட மைண்ட் விடாது, அது ஏஞ்சிருக்கும், வேலையை பழுவு அது நோடி தெரியும். இப்போ விசா கிடைச்ச உடனே கார் லைசன்ஸுக்கு பதிக்கும். பெரிய காசு இல்லை, 25 மணத்தையும் 1000 ரூபா தான். டக்குன்னு பதிஞ்சு எடுத்துருவீங்க. அங்கேயே ஓடக்கூடிய திறமை இருந்தால் உடனே எடுத்துருவீங்க. இல்லாட்டி இங்கே வந்து பழகியும் எடுக்கலாம். 1000 ரூபா 1500 ரூபாக்குள்ள உங்களோட திறமை இருந்தால் எடுத்துருவீங்க. லைசன்ஸுக்கு பதியும் 50 பதிஞ்சிட்டீங்க, லைசன்ஸுக்கெல்லாம் பதிஞ்சிட்டீங்க, சரிதானே? அதை விட நீங்கள் வந்த உடனே ஒரு போயிற அட்ரஸ் ஓகே சூப்பர். இல்லாட்டில் ஒரு உங்களோட தெரிஞ்ச உறவினோட அட்ரஸ் இருப்பீங்க. அப்படி இருந்தாக்கள் நீங்கள் தனியாக ஒரு அட்ரஸ் எடுத்துருங்க. தனி அட்ரஸ் உங்களுக்கு தனி அட்ரஸ் வந்துச்சுன்னா ஒரு அட்ரஸ் கொடுக்குற இடங்கள் இருக்குது. மெசனை சொல்லி 2 இருக்குது. இல்லாட்டி நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துருக்கு. வாடகைக்கு எடுத்து உங்களோட பேர் கரண்ட் பில் வரணும் எடுத்துருங்க. அதை ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், இதுக்கு இந்த காலையும் யூடியூப்பில் இந்த பின்னுக்கு விட்டுருக்கேன். இந்த யூடியூப் தட்டினா பாருங்க உங்களுக்கு. ஓகே, ஏன் இந்த தனியாக வீடு எடுக்கிறேன்னு தனி அட்ரஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு பொன்சருக்கு கூப்பிட போகிறீங்க. முனிசிபலியை கூப்பிடணும். கல்யாணம் கட்டாங்கன்னா திருப்பி காட்டி போட்டு கூப்பிட போகிறீங்க. அப்போ நீங்கள் வீடு ஒன்று எடுக்க போகிறீங்க. வீடு ஒன்று எடுத்து உங்களோட பேருக்கு அட்ரஸ் எடுத்து முதல்ல எடுத்து விட்டீங்கன்னா உங்களை சுவம் டக்குன்னு பொன்சருக்கு கொடுக்க எல்லாம் நீங்கள் இவ்வளோ காலமாக பொன்சருக்கு கொடுக்குறதுக்கு வீடு வாடகை எடுத்திருக்குன்றது அவனுக்கு பொருவாயிடும். முதலே இந்த விஷயத்தை செய்யுங்க. வீடு ஒரு பெரிய வீடு 600 எடுத்து போட்டு ஒரு 2 போட்டுருவோம். இல்லாட்டி நீங்களே அளவாக எஸ்டேட் ரூம் எடுத்து உங்களோட பேருக்கு அட்ரஸ் இருக்கும். அது கன விஷயத்தை பிரயோசனப்படும். விளங்க. அதை விட பேங்க் திறக்கும். மிக முக்கியம் பேங்க் விசா வந்து அப்புறம் திறக்கலாம். அதுவும் வேலை செய்து பேசிகிட்டே கொடுத்தா திறக்கலாம். ஆனால் சில இடங்களில் அணைவுகளை பார்த்து விலைக்கு 6 மாத பேப்பர்லேயே திறந்து கொடுத்துருக்கேன். சில இடங்களில் அது எங்களோட திறமை. அப்போ என்றால் பேசிட்டு பெருமாக இருந்தால் பேங்க் திறக்கலாம். விளங்குது. அப்போ வந்து கென விடியங்க சொல்லியிருக்கிறேன். விசா வந்தப்போ என்னென்ன செய்யும் தவறோடாமல் அந்த அவ்வளோத்தையும் செய்யும். அப்புறம் இது வந்து பின்னுக்கு உதைக்கும் உங்களுக்கு. சரிதானே? இவ்வளோ வந்து விசா கிடைச்சா செய்ய வேண்டிய விஷயம். இது வந்து ஒஃப்ராவில் விசா கிடைச்சிட்டது. இவ்வளோ நீங்கள் செய்கிறீங்க, ஒரு குரூப் செய்கிறீங்க. அடுத்தது ஒஃப்ராவில் விசா கிடைக்கல, ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். விசா கிடைக்கல, ரிஜெக்ட் பண்ணியாச்சு. தோண்டு போகக்கூடாது. எங்களுக்கு கென வழியில் இருக்கு. சரிதான்? ரிஜெக்ட் பண்ணினால் நாங்கள் என்ன செய்யணும்? நான் ஒரு கேஸ் எழுதி கொடுத்துருக்கு, அது ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியாச்சு. இப்போ நீங்கள் கேஸ் எழுதினாட்டே திருப்பி நீங்கள் போகணும். நீங்களே அதை மொடலைஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அதில் என்னது ரிஜெக்ட் பண்ணுன்னு காரணம் போட்டிருப்பான். நீங்கள் இன்ன காரணத்துக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் சொன்னது போய் அப்படி போய் உதாரணமாக நீங்கள் ஊரில் சொல்லிப்பீங்க, நான் அரசாவத்தியம் வேலை செய்திருக்கிறேன் அப்படி சின்ன இப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அவன் கேட்ட கேள்விக்கு பிள்ளையை விட சொல்லியிருப்பீங்க. ஏதோ ஒரு உங்களோட பிள்ளையை வச்சு ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். அந்த பிள்ளையை திருப்பி அந்த கேஸ் எழுதுவோம். நீங்கள் அப்போ எழுதுறார் நீங்கள் ஒரு கேஸ்காரவங்களும் எழுதியிருப்பீங்க. அவர்கிட்ட நீங்கள் சொன்னால் இந்த ரிஜெக்ட் பண்ண கடத்தையும் கொடுத்து அவரை நீங்களும் திருப்பி என்ன கொஞ்சம் சொல்லி கேஸை புது வடிவமாக கேஸ் மாறும். புது வடிவமாக கேஸ் மாறி திருப்பி என்ன நடக்கும்னு சொன்னால், கேஸு நாங்கள் கொமிஷன் சொல்கிறோம். இந்த நீதிமன்றத்தை அனுப்பணும். ஒரு லோயர் மூலம் தான் அவ்வளோ நடக்கும். ஒரு லோயர் மூலம் இந்த விஷயம் நடக்கும். லோயருக்கு நாங்கள் காசு கொடுக்கணும். அது லோயர் காசு வித்தியாசம் 800லேருந்து 1500 ரூபா கடையில் ஈரோ கடையில் காசு வித்தியாசப்படும். அப்போ காசு கொடுத்து தான் இந்த கொமிஷனை செய்யணும். இது வந்து கிட்டத்தட்ட இழுபடும். 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் இது ஒரு குறிப்பிட்ட காலம் இழுபடும். கொமிஷனை கூப்பிட்டு பதில் வந்துடும் 21 நாளைக்கு. ஆனால் கொமிஷன் கூப்பிட்றதுக்கு இழுபடும். இப்போ இதான் நடைமுறை. கொமிஷனை கூப்பிட்டு என்ன நடக்கும்? அதில் விசா கிடைச்சி விசா கிடைக்கும். கொஞ்சம் பேர் விசா கிடையாது, ரிஜெக்ட் பண்ணும். அதான் எங்களோட துன்பகரமான நிகழ்வுகள். இப்போ விசா கிடைச்சாக்கள் நாம் சொன்ன மாதிரி இப்போ இது ஒன்று ஒஃப்ராவில் கிடைக்குது, 2வது கொமிஷனில் கிடைக்குது. இப்போ கொமிஷனில் கிடைச்சாலும் நாம் சொன்ன மாதிரி தான் மலண்டு நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் டப்புன்னு செய்யுங்கோ. ஏனென்றால் பின்னுக்கு உதைக்கும் உங்களுக்கு முனிசிபலியில் கூப்பிட்றாங்க. அதான் சொல்கிறேன். அப்போ இவ்வளோ விஷயம் செய்து நீட்டாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக உங்கள் முனிசிபலியில் கூப்பிட்றதுக்கு எந்த தடங்கும் இருக்கா. ஏன்னா நீங்கள் தனியால் இருந்தாலும் கல்யாணம் கட்டியும் முனிசிபல் கூப்பிட தான். அப்போ கன விஷயம் இருக்குது. அப்போ நான் சொல்கிற நடைமுறையை பின்பற்றுங்க.
ஒவ்வொரு படிவமாக செய்து கொண்டு வாங்க. விசா கிடைச்சோன்னே செய்ய வேண்டிய விஷயத்தை செய்து கொண்டு போவோம். ஒவ்வொரு விசா கிடைச்சிருது, கொமிஷனில் விசா கிடைச்சி இப்போ கொமிஷனில் ரிஜெக்ட் பண்ணிடுது. 3 கேட்டகரியில் இருக்கிறோம் நாங்கள். என்ன ஒவ்வொரு கேஸ் வண்டாக்கள் இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம் எல்லாம் இந்த படிவங்கள் ரப்பி அவை ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்கிறோம். அவை வெயிட் பண்ணி பார்த்துக்கொண்டு உங்களுக்கு வெயிட்டிங் ஸ்பான்சர் கூப்பிட்ற விஷயம் தான் வெயிட்டிங்க. அது பின்ன வேறு தொடர்ச்சியாக வேறு வெயிட் பண்ணும். அடுத்தது கொமிஷனில் விசா கிடைச்சிருது. உங்களுக்கு கொமிஷன் கிடைச்சாக நான் சொன்ன மாதிரி என்னென்ன படிவங்கள் ரப்பணும், ரப்பி உங்களோட போக்கள் இதுகள் படிப்புகள் என்ன சம்மந்தமாக புலம்புல அதுகள் நம்ம சொன்னதை அப்படியே காணியில் பாருங்க. அதை செய்து கொண்டு போங்க. ஸ்பான்சர் கூப்பிட்றது வெயிட் பண்ணுவோம். இப்போ 3வது கொமிஷன்லேயும் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்கிறது? திரும்பி ஊருக்கு போகிறோம். அவள் ஊருக்கு போய் தான் கடிதம் பெறும். ஆனால் நாங்கள் ஊருக்கு போக மாட்டோம். என்ன செய்ய போகிறோம்? நாங்களும் இங்கே வேலை செய்த பத்திரம் கொண்டு நாங்கள் விசா எடுக்க போகிறோம். அது எப்படி? அதான் கவனமாக இருக்கணும். வடிவ பாருங்கோ. எல்லோரும் அப்படி தான் இமிக்ரேஷன் விசான்னு சொல்கிறோம். அப்போ அந்த விசா எப்படி எடுக்கிறேன்னு சொல்ல போகிறோம். கவனமாக கவனி பாருங்கோ. தயவுசெய்து திருப்பியும் இருக்க சொல்கிறேன். புதுசாக பார்க்குறார்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கண்டினியூவாக தொடருங்க. பெல் பட்டன் அமர்த்துங்க. உங்களுக்கு தான் உதவி. உங்களுக்கு தான் நான் இந்த காணொலி கன விஷயங்கள் நான் பட்ட அனுபவத்தை சொல்ல போகிறோம். நிச்சயம் உதவும். தொடர்ச்சியாக பாருங்க. ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இமிக்ரேஷன் விசா செய்ய போகிறோம். ஓகே. இமிக்ரேஷன் விசா என்ன செய்யணும்? வேலை செய்கிற மூலத்தை அந்த விசா எடுக்கலாம். இப்போ நாங்கள் எப்படியோ ஒரு வேலைக்கு போயிட்டோம். ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த வேலை செய்த இடத்த நாங்கள் முதலாளியங்களுக்கு பேசிட்டு போட்டு தரேன். தெரிஞ்ச தமிழ் கடைகளோ இல்லாட்டில் ஃப்ரெஞ்ச் கடைகளோ இங்கே இடத்த நாங்கள் நார்மலாக விஷயம் சொல்லியிருக்க மாட்டோம். விசா இருக்குன்னு சொல்லி தான் வேலை செய்வோம். சில பேருக்கு விசா இல்லைன்னு தெரியும், போட்டு தெரியணும். அதான் எங்களோட தமிழ் மக்கள் உதவி செய்ய கொடுக்கிறேன் கன்னடத்தை. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அதை பாருங்கோ. அவைகிட்ட போய் நாடுங்க. மறைமுகமாகவோ நேர்முகமாக செய்து கொடுக்கணும். அவை கொண்டு செய்யலாம். இல்லாட்டி வெள்ளக்காரனும் செய்கிறாங்க. செய்து எல்லோரும் விசா எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு சொல்கிறோம். படியாக பாருங்கள். அது எங்களோட நாங்கள் இமிக்ரேஷன் விசா போலீஸுக்கு அனுப்ப போகிறோம். அனுப்புகிற முறை படிவமாக சொல்கிறேன். என்னென்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸாக கொடுக்கணும்னு சொல்கிறேன். முதலாவது நான் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் கொந்தரா சேதேன்னு சொல்கிறது. இந்த திறமை கொந்தரான்னு சொல்கிறது. இந்த கொந்தரா அப்படியான கொந்தரா தான் இருக்கும். 3 மாத கொந்தரா, 6 மாத கொந்தரா, 1 வருஷம் கொந்தரான்னு சொன்னால் அங்கே எங்களை விசா கிடைக்கிறது தர மாட்டாங்க. இமிக்ரேஷன் விசா சரி வரா. எங்களோட கொந்தரா இந்த திறமை என்று சொல்கிறது. சேதேன்னு சொல்கிறது. தொடர்ந்து நீண்ட கால கொந்தரான்னு சொல்லி அந்த கொந்தரான்னு நாங்கள் 10 முதலாளி போட்டு தருவோம். நிச்சயமாக தருவான். என்றால் நீங்கள் அப்படி ஒரு சொசைட்டி இருந்தபடி தான் உங்களுக்கு விசா செய்கிறதுக்கு அந்த முதலாளி ஓமெண்ட் சொல்லியிருப்பார். அப்போ நிச்சயம் அந்த கொந்தரா போட்டு தருவார். அதில் மாற்று கருத்துக்கு இல்லை. அதனால் உங்களுக்கு அந்த செய்தியை கொந்தரா இருக்குது முதலாவது. அடுத்தது உங்களோட பேசித்தான் மிக கவனம். தொடர்ச்சியாக இப்போ உதாரணமாக 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3 மாதம் தொடர்ச்சியாக அவங்க பேசிகிட்டு இருக்கணும். எப்போ கொடுக்க போகிறீங்களோ கண்டினியூவாக பேசிகிட்டு இருக்கணும். இடைக்கு 3ஆம் மாதம் இல்லை வேலைக்கு போயில்லை விட்டுட்டேன். அப்புறம் 5ஆம் மாதம் ஒரு கடைக்கு போகிறோம். 4ஆம் மாதம் விட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி. மிக கவனம். எந்த கடையில் வேலை செய்கிறீங்களோ மிக கவனம். அந்த கடையில் நீட்டாக வேலை செய்யணும். பேசிட்டு ஒழுங்காக இருக்கணும். ஒவ்வொரு மாதம் வரணும். நீங்கள் எடுத்து அடுக்கணும். ஃபைல்கள் நீட்டாக பக்குவம் வச்சுக்கணும். கொந்தரா ஓகே, பேசிட்டு ஓகே. அடுத்த நீங்கள் எக்காரணம் கொண்டும் தமிழ் முதலாளியோ ஃப்ரெஞ்சு முதலாளியோ வேறு எந்த கடை முதலாளியோ நீங்கள் உங்களோட விசா கிடைக்கணும். அந்த முதலாளியோட எக்காரணம் கொண்டும் சண்டையோ சச்சரவோ என்ன வேலை கஷ்டமோ துன்பமோ அசையக்கூடாது. அவள் என்ன சொல்கிறா வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டிய. அது மனத்தியானம் கூடவோ குறையவோ வேலை கஷ்டமாக இருக்கும் யாரிக்கணும். அது அடுத்த பிரச்சனை. எங்களோட குடும்பம் தான் எங்களோட மைண்டில் இருக்கணும். எங்களோட குடும்பம் பிள்ளைகள் தனியாக வந்தால் நாட்டை விட்டு என்ன மைண்டை வச்சு கொண்டு வேலை செய்யணும். முதலாளிக்கு உங்களை பிடிக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அந்த முதலாளிக்கு உங்களை பிடிக்கணும். பிடித்தால் மட்டும்தான் இந்த விசா செய்து தருவார். அதுவும் போன 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலையோ செய்திட மாட்டார். உங்களோட வேலையை பார்ப்பேன், திறமையை பார்ப்பார். ஓகே, இவன் எனக்கு இந்த கடைக்கு விசுவாசமாக இருக்கிறான், இவனை வச்சிருந்தால் கடைசி மட்டும் இவனோட இருப்பான் என்று அந்த முதலாளி உங்களை நம்பணும். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் நடக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த முதலாளி செய்வான். யாரென்றால் எந்த முதலாளியாக இருந்தால். இப்போ அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கும். இருந்தால் அந்த முதலாளி உங்களுக்கு பேசிட்டு கொண்டு தருவான். அதை விட
நீங்கள் எல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸை போலீஸுக்கு அனுப்பிக்க உங்களோட முதலாளியிலிருந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அனுப்ப வேணும். அதான் முக்கியம். உங்களோட கொந்தரம் பேசிட்டு மட்டுமே இல்லை. உங்களோட முதலாளி உங்கள் கடை நீங்கள் வேலை செய்கிற கடை ரெஸ்டாரண்ட்டா அலுமித்தேசினா இல்லாட்டில் சலூனா இல்லாட்டி பல அந்த கடையில் எந்த ஊசஃபார்னு சொல்கிற கடை சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸுகள் கணக்கை உங்கள் முதலாளி உங்களுக்கு தரணும். முதலாளி ஒரு தண்டை கடையின் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட தூக்கி தாரான்னு சொன்னால் லேசர் எந்த முதலாளியும் செய்ய மாட்டான். உங்களுக்கு நம்பிக்கை வச்சு பாசம் வச்சு உங்களுக்கு தான் செய்து கொடுக்கணும் நம்பிக்கையில் தான் தருவான். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், அவனுக்கு பாத்திரம் வேணால் நடக்கணும். ஓகே, அதனால் அந்த டாக்குமெண்ட்ஸும் தரணும். அதனால் நீங்கள் எக்காரணம் கொண்டும் அந்த முதலாளியுடைய உங்களோட விசா கிடைக்க மட்டுமாவது நீங்கள் உங்களோட கஷ்டத்தையும் பொறுத்து தான் வேலை செய்யும். மிகவே கவனம். அடுத்தது தச்சில் அவங்களுக்கு எல்லாம் தந்து விசா கிடைச்சிருது உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு விசா கிடைச்சிது, சந்தோஷம். சந்தோஷத்தில் என்ன இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு இந்த கடையில் ஒன்று இனிமேல் நான் வேறு கடைக்கு போகணுன்னு நீங்கள் திமிரெடுத்தீங்களோ இதான் கவனம். உங்களுக்கு விசா கிடச்சி 6 மாத பேப்பர், அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கார்டு வரும். அதுக்குள்ள என்ன செய்வோம்னா போலீஸ் ஒரு விசிட் மெடிக்கல்னு சொல்லி உங்களோட பத்திரம் தான் கடிதம் பெறும். உங்களுக்கும் பெறும், பத்திரனுக்கும் கடிதம் பெறும். கடிதத்தில் பத்திரம் கடிதம் பெறும். நீங்கள் பத்திரம் கடை முதலாளி போலீஸுக்கு காசு கட்டணும். இந்த விசிட் மெடிக்கல் எடுக்கிற காசு கட்டணும். கிட்டத்தட்ட 600 700 800 கூட காசு கட்டணும். என்னத்துக்கு? நீங்கள் விசிட் மெடிக்கல் போகிறதுக்கு உங்களோட நீங்கள் வேலை செய்கிற முதலாளி காசு கட்டணும். இப்போ நீங்கள் விசா கிடைச்ச உடனே சந்தோஷத்துலையோ இல்லாட்டில் வேலை கஷ்டத்துலையோ கடையை விட்டு விசா கிடைச்சிட்டு தான் வேறு மாறணும் நீங்கள் முடிவெடுத்தீங்களோ அந்த அந்த கடிதம் இருக்குல்ல, விசிட் பிடிக்காம இந்த கடிதத்தையோ நீங்கள் விசிட் மெடிக்கல் காசு முதலாளி தான் காசு கட்டுவார். அந்த கடிதத்தை உங்களோட முதலாளி மறைச்சாருன்னு சொன்னால் நீங்கள் விசிட் மெடிக்கல் போக மாட்டீங்க, காசு கட்டப்படாது, உங்களோட விசா ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். மிக மிக கவனம். அந்த ஒரு விசா கிடைச்சாலும் அந்த பலன் நலவி பாலியல் விழுகிற மாதிரி விசா கிடைச்சிடும். கடைசியாக உங்களுக்கு ஏன் அடுத்த விசா தரையில்லை, அடுத்த மாற்றி தரையில் ஏன் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு விளங்காது. காரணங்கள் இப்படி தான் சின்ன சின்ன விஷயமா இருக்கும். உங்களை முதல்ல காசு கட்டியிருக்க மாட்டேன், நீங்கள் குழப்பியிருப்பீங்க. மிக கவனம். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை மிக கவனமாக வச்சுருக்கோம். சரிதானே? அடுத்தது நீங்கள் இப்போ கொடுக்க போகிறீங்க போலீஸுக்கு என்ன பேசி கொந்தராவுக்கு பேசி கொடுக்குறீங்க. முதலாளி டாக்குமெண்ட்ஸ் தார, முதலாளி கடை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தார தந்த அப்புறம் என்னென்னு சொன்னால் நீ கொடுக்குற ஆவணத்தில் ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் இருக்கிறீங்க. அதாவது நீங்கள் ஒஃப்ரா போட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கமிஷன் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது போகிற கிட்டத்தட்ட இந்த ப்ரொசீஜர் நடக்கவே கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச ஒரு 3 4 5 வருஷத்துக்குள்ளே ஆகலை. இப்போ அவ்வளோ நீங்கள் இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிறீங்க. இப்போ இருந்தது கூட அத்தாட்சி. மிக மிக கவனம். இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் அத்தாட்சினா கடிதங்கள். நீங்கள் உதாரணமாக ஒரு லா போஸ்டர் வந்திருப்பீங்க, டாக்டர்கிட்ட மருந்து எடுக்க போயிருப்பீங்க, அந்த செக்யூரிட்டி அப்போ எல்லாத்துக்கும் கடிதம் பெறும். அந்த கடிதங்களை இவன் கேட்பான். அக்குவரானிவராக நீங்கள் அந்த அங்கே கொடுக்க அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பீங்கல்ல, அதான் அந்த கொந்தராவோட கொடுக்க கடைசி கேள்வி ஃப்ரான்ஸில் நீங்கள் இருந்ததுக்கான அத்தாட்சி. உதாரணமாக நீங்கள் இப்போ 2026 தான் கொடுக்க போகிறீங்கன்றால் விசா பதிக்க போகிறீங்கன்னா கடைசி இப்போ 4 வருஷம் 5 வருஷம் வந்தீங்கன்னா அந்த 5 வருஷம் இப்போ 2022 ஒரு ஃபைல் ஒன்று எடுத்து ஃபைலுக்கு 2022 பேப்பர் 10 பேப்பர் இருக்குது. 2023 10, 2024 10, 25 10, 26 10, 15 20 உங்களுக்கு கடிதங்கள் எல்லாம் வச்சு ஒரிஜினல் புறம்பா போட்டோபி புறம்பா 2 ஃபைலில் வச்சுருப்பீங்க. ஒரிஜினல் புறம்பா போட்டோபி போலீஸ் பார்ப்பேன். ஓகே இவ்வளோ அளவு இருந்திருக்கிற இவ்வளோ கடிதம் வந்திருக்கு. மிகவும் அப்போ என்னென்னு சொன்னால் அவ்வளோ கடிதம் உங்களுக்கு இங்கே முக்கியம். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அது கடிதம் தான் உங்களோட தீர்மானிக்கும். இந்த ஃப்ரான்ஸ் இவ்வளோ அளவு இருந்திருக்கு. அடுத்த வந்து உங்களோட பேசிட் சொன்னால் அந்த பேசிட் வந்து உங்களோட நீங்கள் வந்த காலத்தை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக 5 வருஷம் இஞ்சி இருந்தால் 8 பேசிட்டு தேவையை காணும்னு சொல்கிறார்கள். சில வேளையில் 2 வருஷம் வந்திருந்தால் 2 வருஷத்துக்கு உங்கள்கிட்ட 24 பேசி எடுத்துருப்பீங்க. 24 பேசி எடுத்தால் கொடுக்கலாம், ஒன்று இமிக்ரேஷன் விசா கொடுக்கலாம். அப்படி அது நீங்கள் வடிவாக இங்கே விசாரிக்கணும். எங்களோட வந்த காலத்தை பொறுத்து நாங்கள் பொலிசு கொடுக்குற அந்த பேசிட்டுன்னு சொல்லலாம். பேசிட்டின் தன்மை மாறுபடும். நீங்கள் உதாரணமாக வந்து 5 வருஷம் 24 பேசிட்டு தேடிக்கொண்டு இருக்கும். அந்த முதல் நடைமுறை 2013 14 நடைமுறை தான்.
5 வருஷம் பண்ணால் 24 பேசிட்டு தான் தேவை. ஏன்னா இப்போ குறைச்சிட்டேன். இப்போ 5 வருஷம் பண்ணால் 8 பேசிட்டு காணுமெண்டு ஒரு நடைமுறை வந்துருக்கு. அது மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 24 பேசிட்டு. அப்போ உங்களுக்கு நடைமுறையை பொறுத்து உங்கள் பேசிட்டு அளவு மாறுபடும். அது நீங்கள் அதை கொண்டு போய் நீங்கள் அந்த அந்த பேசிட்டப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை பேசிட்டு சேர்ந்தோடனே விசா கொடுக்கலாம். இந்த முக்கியம் நீங்கள் இதில் பார்க்கணும். அடுத்து வந்து அப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம், எல்லாத்தையும் கவனித்து கொண்டு போங்க. ஏன்னு சொல்கிறேன்டால் முதல் நீங்கள் கொடுக்கைக்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும். கொஞ்சம் விட்டீங்களோ பிறகு உங்களுக்கு பொன்சர் மெனசிபிள் கூப்பிட்றதுல பிழைச்சிடும். இந்த ஃபார்ம் கொடுக்கையே எல்லாம் கேட்கமா ஊரில் இத்தனை மெனசி இருக்கணும், இத்தனை பிள்ளைகள் இருக்கணும் இல்லைங்க, அந்த ஃபார்ம் எல்லாம் வழியாக ரப்பணும். நீங்கள் விசாக்குன்னு ரப்புறீங்கள், அப்புறம் விசா வந்துடும். இதில் சச்சா நீங்கள் மெனசிபிளில் உள்ளே இருக்க பதியாக விட்டீங்கன்னா பிறகு நீங்கள் பதிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியான டிவிசல் சரியான கஷ்டப்படுறாங்க. அதை திருப்பி ஒஃப்ராக்கும் அப்படி தான். ஒஃப்ரா போடைக்கே உங்களை ஊரில் முழு டீட்டெயில்ஸும் பதிஞ்சுடுவாங்க. கவனமாக சொல்ல மாட்டாங்க, நீங்கள் கவனம் செய்யுங்க. அதோட விஷயம் விளங்க எல்லாத்தையும் போட்டு அது முடிஞ்சிடும். அடுத்து மெனசிபிள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க எல்லாம் கொடுத்து உங்களோட அந்த விஷயம் முடிஞ்சு. அடுத்த வந்து இன்னொரு விஷயம் ஒன்று மிக கவனம் பாருங்க. அடுத்தது இது எவ்வளோ வேலை நடக்க கிட்டத்தட்ட 3 வருஷமா. இப்போ இந்த இவ்வளோ ப்ரொசீஜரும் செய்ய 3 வருஷம். அப்போ அதை இந்த கவனமாக பாருங்க. என்ன தொடர்ச்சியாக பாருங்க. அப்படியே இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அடுத்து கடைசி 5 எம்போ ரெடியாகுங்கோ. அடுத்தது செக்யூரிட்டி துண்டு ரெடியாகுங்கோ. உங்களோட முதலாளியின் சம்பளத்தாள் மற்றும் புறாவணங்கள் அது நோமல் அது எல்லாத்தையும் ரெடியாகுங்கோ. அடுத்து கடிதங்கள் சொன்னாங்க, கடிதத்தை ரெடியாகுங்கோ. இதில் வந்து எல்லோரும் நிச்சயம் விசா கிடைக்கும். இவ்வளோத்தையும் கொண்டு போய் போலீஸில் கொடுக்குறீங்க. இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு செட் எல்லாம் ஃபோட்டோ போய் புறம்பா மற்ற ஒரிஜினலாக வடிவாக நீட்டாக கொண்டு போனீங்கன்னா அங்கே போலீஸால் உங்களை சந்தேகப்படுற இடம் இல்லை. விளங்குல எல்லாம் நீட்டாக ஃபோட்டோ போய் புறம்பா ஒரிஜினலாக கொண்டு போனீங்கன்றால் கொண்டு கொடுத்தீங்கன்னா முதல்ல என்ன செய்வான், பார்த்தோன்னா 6 மாதம் பேப்பர் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு உண்மைன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு கடவுள் அந்த வாழ்க்கை தான் விசா. ஓகே, இதிலையும் ரிஜெக்ட் பண்ணுறார்கள் இருக்கணும். இந்த கமிஷன்லேயும் இந்த இமிக்ரேஷன் விசாலையும் கேனவேருக்கு ரிஜெக்டா. அதைத்தான் திருப்பியும் பார்க்கணும். இது சரக்கினா என்ன செய்வீங்க? இமிக்ரேஷன் போட்டுட்டீங்க, சரக்கிட்டு என்ன செய்வீங்க? இது நீங்கள் திருப்பி அடுத்த கேஸ் போடணும். அடுத்த இடம் கேஸ் நீங்கள் போடணும். ஆனால் அந்த சரக்கினால் கடிதம் உங்களுக்கு என்னத்துக்காக சரக்கப்பட்டு வரும் கடிதம் உங்களுக்கு இந்த காரணத்துக்காக உங்களோட இந்த இமிக்ரேஷன் விசா உங்களுக்கு நிறுத்தப்பட வேண்டும் வரும். அந்த காரணத்தை போட்டுருவோம். அந்த காரணத்தை நீங்கள் சரி செய்து திருப்பி 2ஆம் தினம் போடணும். விளங்க இல்லையா? இப்போ காரணம் அதில் உதாரணத்துக்கு சொல்கிறோம். உதாரணம் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களோட சில பேர் பேசியிருக்கான ஆவர். சில பேருக்கு உதாரணம் நீங்கள் 2 வருஷம் இங்கே வந்து 23 பேசிட்டே கொடுக்குறீங்க. உதாரணம் சொல்கிறேன். 2 வருஷம் வந்து டக்காண்டு டொசியை கொடுக்க 23 பேசிட்டு அவனுக்கு 24 பேசி தேவை பார்க்குறான்னு ஒரு பேசிட்டு காணாது. கடிதமாக உங்களுக்கு ஒரு பேசி காணாது, உங்களுக்கு பேசிட்டு காணாண்டாக்கா ரிஜெக்ட் பண்ணணும். இல்லாட்டி சில பேருக்கு கல்ல பேசிட்டு 2 பேர் ரிஜெக்ட் பண்ண காரணத்தை சொல்கிறேன்னே. கல்ல பேசிட்டுட்டா உதாரணமாக கடை இருக்காது பேசிகிட்டு இருக்கும், அப்படி இருக்கும் சில பேருக்கு உங்களோட முதலாளி பேசி தந்துருப்பார், ஆனால் அங்கே அரசாங்கம் கட்டுற வரி காசு கட்டியிருக்க மாட்டேன், அதனால் அந்த பேசி செல்லா அப்படி காரணம் போட்டு வரும். அதனால் ரிஜெக்டா. இதெல்லாம் சரி பார்த்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் திருப்பி சரி பார்த்து திருப்பி குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி அடுத்த முயற்சிங்கோ உங்களுக்கு விசா கிடைக்கும். வேறு வழி இல்லை, வேறு எந்த வழியும் இல்லை. இமிக்ரேஷன் விசா திருப்பி போடலாம். ஒரு முறையோ 2 தடவோ 3 தடவோ அவன் ரிஜெக்ட் பண்ண போடலாம். ஆனால் அவன் ரிஜெக்ட் பண்ண காரணம் போடுவான். அந்த காரணம் போல் நாட்டை விட்டு போ சரியோ எல்லாரும் மேன்முறை செய்யணும் போடுவான். உங்களோட காரணம் சரியாக இருந்தால் மட்டும் நீங்கள் மேன்முறையோடு செய்யலாம். அவன் ரிஜெக்ட் பண்ண காரணத்தை பார்ப்பீங்க. நீங்கள் காரணத்தில் உங்களுக்கு அதில் காரணம் வந்து உங்களுக்கு சரியாக தென்பட்டால் நான் ஒழுங்காக தான் கொடுத்துருக்கேன், நான் போலீஸ் ரிஜெக்ட் பண்ண பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் மேன்முறை செய்யலாம். இல்லை காரணம் சரி பேசி பிள்ளையாத்தான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் முறை செய்யலாம். நீங்கள் பேசிட்டு நான் திருப்பி மேற்கொண்டு அடுத்த
என்ன சொல்கிறேன், அதுக்கு அடுத்த முயற்சி செய்யலாம். நிச்சயமாக கிடைக்கும் விசா. இமிக்ரேஷன் விசா எல்லாரும் கிடைக்கும். உங்களோட முயற்சி தான் இருக்குது. அதை விட வேறு வழி இல்லை. ஒஃப்ரால விசா, கமிஷன் லெவலில் இமிக்ரேஷன் விசாக்கி தான் திருப்பி நீங்கள் போட்டு கொண்டிருக்கோம். வேறு என்னால் சொல்ல தெரியல. அதுக்கு என்ன சொல்லணும், நீங்கள் கட்டாயம் ஒழுங்காக வேலை செய்யணும். வேலை செய்தால் நம்ம உங்களை விசா தருவான். நீங்கள் எப்படியாவது வேலைக்கு போய் அந்த விசா நீங்கள் எடுப்பீங்க. அடுத்தது திருப்பி சொல்கிறவங்களுங்க, உங்களை விசா கிடச்சிட்டுது, தொடர்ச்சியாக அந்த விசா கடை இப்போ கனவே சொல்லி நீங்கள் தொடர்ச்சியாக அந்த விசா எடுத்த கடையெல்லாம் நிற்கணும். அதான் நடைமுறைன்னு சொல்லி 4 வருஷம் 5 வருஷம் சொல்லினோம். ஆனால் நான் சொல்கிற கேளுங்க முடிவா, நீங்கள் ஒரு கடையில் விசா எடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு கடை மாற போகிறீங்க. எனக்கு அந்த கடையில் தொடர்ச்சியாக நிற்கலாது, என்னால் அந்த வேலை செய்ய முடியல, திருப்பி கஷ்டப்படுகிறோம், லீவு தெரியல, வக்கன்ஸ் தெரியல, என்னால் தொடர்ச்சியாக நிற்கலான்னு சொன்னால் நீங்கள் மாற போகிறீங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் இந்த திருப்பி ஒரு கடைக்கு போகிறீங்கல்ல, அப்புறம் உதாரணமாக ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து அலிமிட்டேஷன் ரெஸ்டாரண்ட்டில் விசா எடுத்துருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அலிமிட்டேஷன் கடைக்கு விசா மாற போகிறீங்க. எப்படி மாறுறது, அந்த கடையில் சொல்லணும். என்னோட ஒரு வருஷம் காட்டுறதுக்கு இப்போ விசா எடுத்தினால் நான் என்னது வேலை செய்கிறேன், நான் தொடர்ச்சி அங்கே செய்கிற விருப்பம் இல்லை, என்ன சில வேலைப்பாடு காரணத்தை காட்டி உங்களோட அடைய வேலை வர போகிறோம். நீங்கள் வேலைக்கு எடுக்க சம்மதமாக அவர் முதல்ல அவர் ஓமன்னும். ரெண்டாவது அவர் ஓமண்டு உங்களோட விசா வாங்கி அவர் போலீஸுக்கு அனுப்பி அங்கேருந்து அவர் பதில் எடுக்கணும். அதாவது என்னென்னு சொன்னால், நான் இந்த விசாக்காரனை நான் வேலைக்கு எடுக்கலாமாண்டு அவர் போலீஸுக்கு உங்களோட விசா அனுப்பி அவர் பதில் எடுக்கும். அது 1 வருஷம் தர வேண்டாம் சொல்கிறது. அவர் எடுக்க போலீஸ் அவருக்கு கடிதம் போடும். இந்த விசாக்காரன் நீங்கள் வச்சிருக்கலாம் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த முதலாளி அனுப்புவாங்க கடிதம். தம்பி என்ன கடைக்கு வேலைக்கு வா, போலீஸ் சொல்லியிருக்கு என்ன வேலையை வச்சுக்கா, நீங்கள் இந்த கடையை விட்டு அங்கே போகலாம் சொல்ல விளங்குதோ. அது மட்டும் அறக்கீழாது. உங்களை விசா எடுத்த கடையை விட்டு அது மட்டும் அறக்கீழாது. மிக கவனம். விளங்குதா? திருப்பி சொல்கிறேன்னே. அப்போ நீங்கள் எங்கே இந்த கடைக்கு வேலை மாறுறீங்களோ அந்த கடை முதலாளி போலீஸுக்கு ப்ரிஃபெக்சருக்கு அனுப்பி துமாந்தே பண்ணணும். இந்த 1 வருஷ காட்டோ 2 வருஷ இந்த விசாகாரனை நான் இந்த கடைக்கு வேலைக்கு எடுக்க போகிறேன், எனக்கு சம்மதம், நீங்கள் 1 வருஷம் தடவை தருவீங்களான்னு அந்த முதலாளி கடிதம் எழுதி போலீஸ் ப்ரிஃபெக்சருக்கு ப்ரிஃபெக்சர் அனுப்பும். திருப்பி உங்களோட விசா போட்டு அனுப்பும். இந்த விசாகாரனை நீங்கள் உங்களோட கடையில் வேலைக்கு வச்சிருக்கலாம் என்று சொன்னால் நீங்கள் இப்போ பழைய வேலை கடையில் உடனே மாறலாம். ஓகே, விசா முடிஞ்சது. இப்போ ஒவ்வொரு விசா கிடைச்சிடுது, கமிஷனில் விசா கிடைச்சிடுது, இப்போ இமிக்ரேஷனில் விசா கிடைக்குது. 3 பேரும் விசா கிடைச்சிட்டுது. அடுத்து விசா கிடைச்சது என்ன செய்யணும் எல்லாம் சொன்னேன், என்னென்ன படிமுறை செய்யணும்னு சொன்னேன். அதில் திருப்பி முதலாக சொன்னாகணும் வீடு வாடகை கொடுக்கணும்னு சொன்னேன். ஏன் முதலே சொன்னேன், நான் வீடு வாடகைக்கு எடுத்தால் அடுத்த விஷயம் தனியாக வாராக்கள் கல்யாணம் கட்டி மனுஷியை கூப்பிடணும். இல்லை குடும்பம் வாராக்கள் இங்கே நாங்கள் என்ன செய்யணும், மனுஷி பிள்ளைங்க கூப்பிடுவோம். அதனால் இனிமே நாங்கள் அடுத்த லெவல் ஸ்பான்சருக்கு போகிறோம். எல்லோரும் விசா கிடைச்சிது. இப்போ நான் இப்போ விசா இல்லாத எப்படி விசா எடுக்கணும்னு சொல்லிட்டேன். விசா கிடைச்சி இப்போ நாங்கள் அடுத்த ஸ்பான்சருக்கு போகிறதுக்கு என்னென்ன நடைமுறை, மனுஷி பிள்ளைங்க நான் கூப்பிட போகிறோம். அப்படி கல்யாணம் கட்டி போட்டு நாங்கள் மனுஷியை கூப்பிடுவோம். இல்லாட்டி நம்ம தான் போய் கல்யாணம் கட்ட போகிறோம், மனுஷியை கூப்பிடுவோம். அதுக்கு நாங்கள் இங்கே என்னென்ன நடைமுறை நாங்கள் வச்சிருக்கோம் என்ற காணொலி தொடர்ச்சியாக பாருங்க. ஏனென்றால் யூடியூப் எனக்கு போட விட இல்லை, இதோட முழக்காக அங்கே சொல்லுவது அங்கே காணணும்னு சொல்லி நான் இது பார்ட் பண்ண விடுறேன். பார்ட் 2வில் எதிர்பாருங்கோ. ஸ்பான்சருக்கு விசா கிடைச்சி ஸ்பான்சருக்கு தேவையான என்ன நடைமுறை வேணும் ரெடியாக இருங்கோ. அந்த காணொலி அடுத்த நாள் நான் விடுவேன். தொடர்ச்சி அந்த காணொலியை பாருங்கோ. உங்களுக்கு இந்த காணொலி பிரியோசனம் நினைக்கிறேன். பிரியோசனப்பட்டார்கள் எல்லோரும் இந்த காணொலி அனுப்புங்கோ. ஏன்னு சொன்னால் கனவேறு விசா இருக்கிறார்களோ விசா இல்லாத இந்த காணொலி உதவும் என்று கூறிக்கொண்டு புதுசாக நினைவுகள் தேவை செய்ய சப்ஸ்கிரைப் செய்து என்று கூறி விடப்படுறேன். நன்றும் உங்கள் அன்பின் ஏகே கோகுலன். நன்றி, வணக்கம்.